உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிரும். நீங்க என்ன வசதிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதோ இந்த போட்டோல பாக்குற வீரமான பூமர் அங்கிளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த வீரமான பூமர் அங்கிளோட வாய் தான். எங்க தாத்தா 2 முண்டாட்டி கட்டினாரு, யாருமே கேட்கல. ஏன் தாலி கட்டல, ஏன் தாலி கட்டிக்கலன்னு எங்க தாத்தா யாரும் கேட்கல. எங்க அப்பா 2 முண்டாட்டி கட்டினாரு, யாரும் கேட்கல. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும். இந்த பூமர் அங்கிளோட தாத்தா வந்து தாலி கூட கட்டலையா, ஆனா 2 பொண்டாட்டி வச்சிருந்தாராம். இப்போ அது நடக்க மாட்டேங்குது, ரொம்ப வருத்தப்படுறாப்புல. ஏன்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. டென்ஷன். அதுவும் அவங்க தாத்தா ஹேய் அப்படின்னு சொன்னா அவங்க பாட்டியும் இல்ல வேற ஒருத்தவங்களும் பயந்து அப்படியே நடுங்கிடுவாங்களாம். இப்போலாம் இந்த ஆதிக்கத்தை பண்ண முடியும். பண்ணா ஆக்சுவலா அந்த வீட்டுக்கு வந்த மருமகளோட அண்ணனும் அப்பா வந்து சண்டை போடுறாங்களா. இந்த அம்மாக்கு ஊன்னா அம்மா விட்டுட்டு வந்துடுறான், அப்பா விட்டுட்டு வந்துடுறான், அண்ணன் தம்பி விட்டுட்டு வந்துடுறான். என்ன ஃபேண்டசிலயா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆனா இது மாதிரி ஆளுங்களுக்குலாம் நம்ம கோபி சார் வந்து பக்காவா ஒரு ஃபிட்டிங் வைப்பாப்புல. பக்கத்துக்கே வந்துடுறோம். என்ன நீ வரை பேசிட்டு போறீங்க? நீங்க 2 முன்னாடி கட்டினா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? வீரனுக்கு செருப்பே இல்லாமல் செருப்படி விழுந்த தருணம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன மேட்டர்னா கோபி சார் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாரு, உங்க தாத்தா பண்ணதெல்லாம் என்ன வீரமா காவாலித்தனமா இல்ல அப்படின்னு ஒண்ணு கோவம் வந்துடும் அவருக்கு. அசிங்கம்னு சொல்ல முடியாது சார். ஓகே, கௌரவமா பெருமையா? வீரம் தான், வீரம் தான், வீரம் தான். ஆமா அப்படின்னு அந்த மேல் யூகோ வெளியே வந்து ஆன்சர் பண்ணும். அப்போ கோபி ஒண்ணு கேட்பாப்புல, ஒருத்த வந்து கேட்கறான், என்கிட்ட ஒரு பொண்டாட்டி இருக்குங்க, உங்க பொண்ணை நீங்க 2வது பொண்டாட்டியா கொடுங்க, பொண்ணா எனக்கு பொண்டாட்டியா கட்டுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? தரமாட்டியான்னு சொல்லுவேன். தரமாட்டேன்னு மட்டும் சொல்லுவீங்களா, வேற என்ன பண்ணுவீங்க? தர முடியாதுன்னு சொல்லுவாங்க, விரட்டி அடிச்சிருவேன். விரட்டி அடிப்பீங்களா? ஏன் விரட்டி அடிக்கீங்க? ஒரு வீரனை விரட்டி அடிக்கிறீங்களே, தப்பு இல்ல அது? ஐயோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கே. இது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வெளுத்து வாங்கும் போது உள்ள குழு குழு குழுன்னு இருக்கும் பாருங்க. அது எத்தனை டன் ஏசி மாட்டினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. ஏசி வாங்கி மாட்டலாம், காத்து இல்லாம வேர்த்து விறுவிறுக்க வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அந்தமா அப்படின்னு போயிடணும்.